என்ன அபி, நீ மட்டும் வந்திருக்க? ஜாக்கியை கூட்டிகிட்டு வரலையா நீ? ஜாக்கி எங்க? ஜாக்கி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான்ப்பா. அவனுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன், அதுக்காக தான் அவனை அனுப்பிச்சிருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகும், அவன் வந்தது என்னன்னு சொல்கிறேன். அப்படி என்ன வேலை சொல்லியிருக்கேன்? என்ன எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன்? எதுக்காக ஜாக்கியை அனுப்பியிருக்க? எதுக்குன்னு சொல்லு அபி. இருங்க இருங்க, ஜாக்கி வரட்டும். என்ன அவசரம்? வந்ததுக்கப்புறம் தெரிய தானே போகுது. இதோ ஜாக்கியே வந்துட்டான் பாருங்க. கையில் என்ன ஜாக்கி? பேப்பர் அண்ட் பென் எடுத்துகிட்டு வந்திருக்க. எதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்க? இதை வச்சு என்ன பண்ண போகிறோம் ஜாக்கி? பேப்பர் அண்ட் பென் வச்சு என்ன பண்ண போகிறோம்? எனக்கே தெரியல மாயா. அபி தான் எடுத்துகிட்டு வர சொன்னான். அவகிட்டே கேட்கலாம். சொல்லு அபி, எதுக்காக இதெல்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னேன்? இன்னுமா நீங்கள் கண்டுபிடிக்கல? பேப்பர் அண்ட் பென் வச்சு ஒரு கேம் விளையாடுவோம். என்ன கேம்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். அபி, எனக்கு தெரியும். இதை வச்சு நம்ம திருடன் போலீஸ் கேம் விளையாட போகிறோமா? அதுக்காக தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கியா? சூப்பர் விஜய், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம திருடன் போலீஸ் கேம் தான் விளையாட போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே அந்த கேம் பிடிக்கும் தானே? ஐ ஜாலி, சூப்பர் அபி. எனக்கு திருடன் போலீஸ் கேம்னா ரொம்ப பிடிக்கும். இப்போவே விளையாடலாம். ஓ, இதுக்கு தான் என்னை பேப்பர் அண்ட் பென்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னியா அபி? நல்ல கேம் தான், விளையாடலாம் எல்லாருமே. சரி, பேசிக்கிட்டே இருக்காமல் எல்லா சீட்லேயும் பேர் எழுது அபி. ஓகே ஜாக்கி, ஃபஸ்ட்டு ராஜா எழுதிக்கலாம். 10,000 பாயிண்ட்ஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ராணிக்கு எவ்வளோ போடலாம்? ஒரு 5,000 போடலாம். நெக்ஸ்ட்டு என்ன எழுதுறது? நெக்ஸ்ட்டு மந்திரி தான் வரும் அபி. மந்திரி எழுது. 3,000 பாயிண்ட்ஸ் போடு. அடுத்தது போலீஸ்க்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் போடலாம்? 2,000 பாயிண்ட்ஸ் போடலாம். ஓகேவா? போலீஸ்க்கு 2,000 பாயிண்ட்ஸா? 1,000 பாயிண்ட்ஸ் போதும் மீனு. இல்லை அபி, நீ 2,000 பாயிண்ட்ஸ் போடு. அடுத்தது சிப்பாய் எழுது. சரி மீனு, எழுதுறேன். சிப்பாய்க்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் போடலாம்? நம்ம போடுறது தான் பாயிண்ட்ஸ் அபி. நீ ஒரு 500 போடு. அடுத்தது திருடன் தான், எல்லாரோட ஃபேவரட் கேம் சேஞ்சரே திருடன் தான். திருடனுக்கு முட்டை போடு. சரி ஓகே, எல்லா சீட்லேயும் நேம் எழுதியாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் மடித்து போட்டுடலாம். சீக்கிரம் எல்லாருமே மடித்து போடுங்க, அப்போ தான் சீக்கிரம் கேம் ஸ்டார்ட் பண்ண முடியும். மடிச்சாச்சு. இப்போ குலுக்கி போட்டுடலாமா? எல்லாரும் ஒரு சீட் எடுங்க கரெக்டாக. ஓகே, இப்போ யார் யாருக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரோசிக்கு என்ன வந்திருக்கு? ரோசிக்கு வந்திருக்கிறது சிப்பாய், 500 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்தது ஜாக்கிக்கு என்ன வந்திருக்கும்? ஜாக்கிக்கு மந்திரி வந்திருக்கு, 300 பாயிண்ட்ஸ். அடுத்தது அபிக்கு என்ன வந்திருக்கு? அபிக்கு ராஜா வந்திருக்கு, 10,000 பாயிண்ட்ஸ். அபி தான் ஹையஸ்ட் ஸ்கோரு. அடுத்தது விஜய்க்கு என்ன வந்திருக்கும்? ஐயோ, விஜய்க்கு தான் திருடன் வந்திருக்கா, போச்சு. அடுத்தது மீனுக்கு என்ன வந்திருக்கு? போலீஸ் வந்திருக்கு, 2,000 பாயிண்ட்ஸ். அடுத்தது மோனிக்கு என்ன வந்திருக்கு? ராணி. ஓகே ஓகே, இதில் போலீஸ் யார்? கை தூக்குங்க. அவங்க தான் திருடனை கண்டுபிடி. அச்சச்சோ, நான் தான் ஜாக்கி போலீஸ். இப்போ நான் தான் திருடனை கண்டுபிடிக்கணுமா? எப்படி கண்டுபிடிக்க போகிறேன்னே தெரியலையே. ஐயா, நீ தான் போலீஸா மீனு? ஜாலி. நீ தான் இப்போ எங்கெல்லாம் யார் திருடன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடி பார்க்கலாம். ஐயையோ, நம்ம தான் திருடன். மீனு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாளோ? இப்போ என்ன பண்ணுறது? எந்த ஃபேஸ் ரியாக்ஷனும் இல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்கலாம். அப்போ தான் நம்ம மாட்டிக்க மாட்டோம், இல்லைன்னா கண்டுபிடிச்சிருவா. சூப்பர், நல்லா மாட்டுனேன். உங்களை யார் திருடன்னே தெரியலையே. ஒருவேளை ரோசியா இருக்குமோ? இல்லை, ஜாக்கி, அபி, விஜய், மோனி, யாருன்னே தெரியலையே. ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கே. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. என்ன மீனு, ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருக்கிற? எங்களில் யாராவது ஒரு ஆள் தானே திருடனாக இருப்போம். சீக்கிரம் கண்டுபிடி. மீனு, ஃபஸ்ட்டு எல்லார் ஃபேஸையும் பாரு. யார் ஃபேஸ் சந்தேகப்படுற மாதிரி இருக்கோ அவங்க தான் திருடனாக இருப்பாங்க. அந்த மாதிரி கண்டுபிடி. ஐயையோ, இந்த மோனி வேற நல்லா மீனுக்கு ஐடியா கொடுக்குற. ஒருவேளை மீனு நம்மளை கண்டுபிடிச்சிருவாளோ? அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டா, நம்ம கேஷுவலாக இருப்போம். எனக்கு என்னமோ மோனி மேலே தான் டவுட்டாக இருக்குது. மோனி தான் திருடனாக இருப்பானும் டவுட்டாக இருக்குப்பா. டவுட்டாலாம் சொல்லக்கூடாது மீனு. உனக்கு மோனின்னு தோணுச்சுன்னா கன்ஃபார்மாக சொல்லு. சரி ஓகே ஜாக்கி, எனக்கு மோனி மேலே தான் டவுட்டாக இருக்குது. மோனி, நீ தான் திருடணும். சீட்டை காட்டி என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஐயையோ மோனி, போச்சு. நான் திருடன் இல்லை மோனி, நான் ராணி. இங்கே பாரு என் சீட்டை. ஐயையோ, தப்பா? அப்போ நீ ராணின்னா திருடன் யாருன்னு சொல்லுங்கப்பா. யார் அந்த திருடன்?
மோனி இல்லைன்னா அப்போ யார் திருடன்? நீங்களே சீட்டை எடுத்து சொல்லிருங்கப்பா யாருன்னு. சூப்பர் சூப்பர், நல்ல வேளை மீனு என்னை கண்டுபிடிக்கல. நான் தான் திருடன் அபி. ஏய் விஜய், நீதானா திருடன்? ஒன்றுமே தெரியாமல் நீ ஃபேஸ் வச்சிருக்கும் போதே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. நல்லா ஏமாத்திட்டல என்ன? விடு மீனு, இது ஒரு கேம் தானே, ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? ஆனால் செம்ம ஜாலியாக போச்சு அபி, உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு தெரியும் ஜாக்கி, உங்கள் எல்லாருக்குமே திருடன் போலீஸ் கேம்லாம் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இந்த ஐடியாவை யோசித்தேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.